அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்கும். கதை ரொம்ப சின்ன கதை, ஆனால் நீங்கள் சத்தியம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, பேதுருவும் யோவானுமாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஒரு ஆலயம் அது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யூதர்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க. 3 மணி வேலை, நம்ம டைம் படி 3 மணி வேலை, 9ஆம் மணி வேலைன்றது அவங்க கதை, ரைட்? அப்போ ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், நான் வீட்டு வாசலில் இருக்கிறான், அந்த ஆலயத்தினுடைய வாசலில் இருக்கான். அவன் இவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். அப்பொழுது அவனை விட்டு பார்த்து அவன் நினைக்கிறான், இவங்க கொஞ்சம் ஜிப்பாலாம் நல்லா போட்டிருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி வெள்ளியோ பொண்ணோ கிடைக்கணும்னு நினச்சிருந்தான் போல் இருக்காவன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் இல்லை, நாங்கள் ஜிப்பா தான் நல்லா போட்டிருக்கிறோம், அந்த ஜீசஸ் காலத்தில் வாங்கினது, இது எல்லாம் பழைய இது நாங்கள் மாற்றலை, ஆனால் எங்ககிட்ட துட்டு ஜோபில் ஒன்றும் கிடையாது, ஆனால் எங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவனை அற்புதம் செய்ய வைத்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் நீ அற்புதம் செய்யணுன்னா உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சேன்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி தூக்கி நீங்கள் ஏந்துக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது, ரைட்? இது ரொம்ப முக்கியம். உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும். உனக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், அதனால நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பவர் மினிஸ்ட்ரி முடிஞ்ச உடனே கேட்டாங்க, பேசினாங்க. அவர்கள் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சம் ஆஃப் த பீப்புள் ஆர் கமிங் ஃப்ரம் ட்ரெடிஷன்ஸ், ஐம் டெல்லிங், அது ஆல் நாட் ஆல் ஆஃப் திஸ். அதனால் சொன்னாங்க, வாட் அ யார்னிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் வி நோ அண்ட் வாட் இட் இஸ். அதான் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சபையில், என்ன ஆக்சுவலாக இருக்குது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லன்னு பார்க்கும்போது எங்கள் தலையை சுற்றுது. வென் வில் வி கோ அண்ட் ரீச் தட் பிளேஸ்? அப்போது வாழ்க்கையில் என்ன இருக்குதுனாக்கா யூ ஹவ் டு பே அ ப்ரைஸ், இல்லையா? இவங்க அடி வாங்கி வாங்கிக்கிறத தவிச்சு இப்போ தான் ஒழிய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுது எங்களுக்குள்ளே என்ன இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வெள்ளியே கொடுத்துருங்க சார், அதை வச்சே நாங்கள் ஓட்டிக்கிறோன்னு நினைப்பாங்க. சரி, இந்த மனுஷன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அவன் என்ன பண்ணிட்டான்? நொண்டி ஆகிட்டான். அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கே இல்லை, ரைட்? ஒரு பர்பஸே இல்லை. ஏன்னா இஸ் அப்படி பிறக்கும் போதே கொஞ்ச நாள் 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் ஆனவன்னு தெரிஞ்சிச்சு. எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்ம மட்டும் நொண்டியாக இருக்கிறோமேன்னு. அப்போது முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னா, இந்த சூழ்நிலையோடு நான் கல்லறைக்கு போயிடுறேன், வேறு எனக்கு ஹோப்பே இல்லைன்னு நினைக்கிற காரியம் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்டேச்சர் இஸ் ரெடியூஸ்ட். இப்போ எனக்கு கால் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன இப்படி நிற்பேன் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டுனா அப்படி நிற்பேன். அப்போ நான் இப்படி இருக்க வேண்டிய ஆளே இப்படி இருக்கிறேன் இல்லையா? அப்போ ஸ்டேச்சர் ரெடியூஸ்டு. அப்போ என்னால் எதிர்நோக்கோடு செய்ய முடியாது. நீ ஆவிக்குரிய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேதத்திலே ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது, இவளெல்லாம் இவளுக்கு திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, கடைசி காலங்களில் வாழ்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த லிவிங் எதுனாக்கா, இவன் வந்துக்கினே இருப்பான். சில பேர் பாருங்கள், நம்ம மீட்டிங் வருவான், 6 வருஷம் 7 வருஷம் வந்துட்டுருப்பான், அப்படியே இருப்பான். நடுவில் இந்த யூதாஸ் மாதிரி அந்த இடத்துல போய் அவர்கிட்ட இன்னொரு இடத்துல குளிர் காஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் சினிமா போயிட்டு கொஞ்சம் நாளில் இது பண்ணிவிட்டு திரும்பி வருவான் ஒரு நாள். சார் எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன், நீ தான் ஏன் மாறிட்டேன்னு பாருங்கள், அப்படி இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்நாளெல்லாம் ஹீ இஸ் டிபெண்ட் ஆன் சம்மடி. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஆன்மீக ரீதியாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. முதலாவது, அவன் டிசைடட் டு பி லேம், அவ்வளோதான், நோ ஹோப், ரைட்? எதிர்நோக்கே கிடையாது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஸ்டேச்சர் ரெடியூஸ். மூணாவது யார் மேலே சார்ந்திருக்கான். நாலாவது பார்த்து, இவன் டெய்லி ஹோல்டே பிச்சை எடுப்பான். இவனுக்கு ஹோப் இல்லை, வீடு இல்லை, ஷெல்டர் இல்லை, ஃபுட்டு இல்லை, நோபடி டு குக் அண்ட் கிவ். அந்த பிச்சை பாத்திரத்தோடு யாராவது ஒருத்தர் அவன் தோளில் தூக்கி வச்சு போயிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனுக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அழுக்கு ஷர்ட்டையே போட்டான்னு போவான். ஏன்னா புது ஷர்ட் போட்டால் பிச்சை கம்மியாயிடும், அதனால் அழுக்கு ஷர்ட்டே போட்டான். அழுக்கு ஷர்ட்டே போப்பா, ஏன்னா நீ எனக்காவது ஒரு நாள் பண்டிகை நீ போட்டுக்கோ, ஏன்னா நீ நல்லது வாங்கிட்டேன்னா வசதி ஆகிட்டேன்னு நினைப்பாங்க, யாரும் போட மாட்டாங்கன்னு சொல்லி அழுக்கு போட்டு அதே பிச்சை பாத்திரத்தில் கொண்டாந்து விட்ருவான். சில பேர்லாம் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போவான். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்பா பிதா வேணுமா, வார நாளெல்லாம் அனாதை மாதிரி ஜீவிப்பான். அவ்வளோதான், வேறு வழியே இல்லை அவனுக்கு. அடுத்தது பாருங்கள், அவன் ஆலயத்துக்கு அருகாமையாக இருந்தால் உள்ளே போக முடியல.
தட் மீன்ஸ் என்னென்னா துதிக்க முடியாது அவனில், குதிக்க முடியாது, துதிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு ஒன்று என்ன சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒன்று வரும், God will come near you, He will not come and hug you. எப்படி பெரும்பாடுள்ள ஸ்ரீ பக்கத்தில் வரதை தெரிஞ்சு டபக்குன்னு கையை வச்சு தொட்டாலும் அந்த நாள் நீ தொட்டுக்கணும். அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இந்த விதமான ஒரு லேம் மனுஷனை போல நீ இருக்காத. ஒவ்வொரு நாளும் நீ வளர வேணும். நீ கால் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்ப? நீ ப்ராக்ரெசிவாக இருந்திருப்ப, போய் படிச்சிருப்ப, வேலை கிடச்சிருக்கோம், முன்னேறி இருப்ப. யூ வில் பிகம் டிபெண்டன்ட்லேருந்து அப்பாட்டேருந்து இண்டிபெண்ட் ஆக. நாளைக்கு அதுக்கப்புறம் நீ ஒரு கல்யாணம் ஆகும், ப்ரொக்ரியேஷன், ரிக்ரியேஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போது இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஆவிக்குரிய ரீதியாக don't be like a lame man. You are sitting very near a church, but you cannot go and pray because you are spiritually lame. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கா பாருங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெயினாக உன்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் இல்லாதது தான். ஏன் நீ வளரலைன்னா, இல்லை இன்றைக்கி ஆண்டவரை மீட் பண்ணியிருக்கோம், ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு, ஐ நீட் ஆல் திஸ் திங்ஸ், நல்ல வல்லமை வேணும், வரங்கள் வேணும், எனக்கு இது பண்ணும், இது மாதிரி ஆண்டவர் தானப்பா நம்மளை நம்பி இருக்கோம், என்னுடைய தேவைகள்லாம் இருக்குது, சந்திக்கணும், எல்லாம் இது பண்ணிக்கணும். நீ நினைக்கும் போதே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, இது நடந்ததுன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணினா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி தான் ஏற்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் போதே எனக்கு இந்த வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நல்லா பண்ணிங்களா தம்பி, நீங்கள் கூட அன்றைக்கி ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் நினைக்கிறேன் என் மனசில் ஏதோ படுது, எனக்கு கிடைக்காதுன்னு. ஆடா பாவி, நான் ஜோம் பண்ணதுனாலையாவது கிடைக்கும்னு நினைக்கிறியாயா? தெரியலையாங்க சொல்லு அப்படின்லாம் வந்தால் சொல்கிறேன், நல்ல டிசிஷன் வந்தால் உங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் திங்கிங்னு இருக்குது, நெகட்டிவ் திங்கிங்னு இருக்குது. பாசிட்டிவாக நீ திங்க் பண்ணுறது, உன்னுடைய நினைவுகள் அது வார்த்தைகளாக மாறும். வார்த்தைகள் நீ ஆக்ஷனாக செய்வாய். ஆக்ஷனாக இருக்கிறது தான் டெய்லி வரும், அது ஒரு கேரக்டராக மாறும், அது உன் வாழ்க்கையிலே நிரந்தரமாகிவிடும். ஸோ நீ எப்படி திங்க் பண்ணுறாலும் அப்படி தான் இருப்பா. நான் இப்படியே விட்டுருங்க பிரதர், நாங்களாம் நொண்டியாக இருந்துட்டோம், வாழ்க்கையில் 40 வயசு, இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்க போன்னு தெரில, ஆண்டவர் இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு கொடுத்துட்டார், டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் இதோடு தான் நீ போகணும், ஏன் ஒரு நாள் அற்புதம் செய்யலாம், சரி சார் இங்கே சொன்னாங்க பிரதர், இங்கே வந்தால் அற்புதம் செய்வோன்னு, ஆனால் இங்கே வந்தோடனே யோசித்தேன், எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் எப்படி வழியாக விடுறாரோ இருக்கட்டும். ஏன் ஒரு மனுஷன் முன்னேற முடியல பாருங்கள். முதலாவதாக, என்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் நல்லா ஆகணும் பிரதர், அது நல்லா ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன்னு அவருக்கு அதிகமாக இதெல்லாம் அப்படின்னா ஒரு ஊழியத்துக்கு வரமாட்டார்னு அர்த்தம். எப்படிங்க ராஜாவுக்கு கூட இருக்காதுங்க எல்லா சுற்றி இருக்கிற காரியம்லாம், இவருக்கு இருக்கணுமா, அவர் தான் நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் பிரதர், லெனார்ட் எவரன் சொல்கிறாரு, என்னை அப்படியே தொட்டு ஆசீர்வதித்து என்னை அப்படியே உயர்த்தி தீர்க்கதரிசி ஆகிட்டு வரேன்னு சொல்கிறாரு, ஆனால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இது எப்படி ஆகும்? எதை செய்தாலும் ரைட், ஆண்டவர் எனக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து முடிச்சு கொடுத்துட்டாருன்னா, இவர் சூட் கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கோட் போட்டுக்கின்னு போய் ஏரோப்ளைனில் போய் அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்துடுவாராம். இதான் அது. நான் அப்படி நினச்சேங்க, நான் நினச்சேன். அப்போ தான் ஒரு விஷன் காமிச்சார், அந்த விஷன் கூட சொன்னேன் இல்லையா, எல்லாம் உட்காந்துருக்கேன், எல்லாம் சூட் கேஸில் போகிறான், நான் மட்டும் வெளியில் நின்றுருக்கிறேன் பரதேசி மாதிரி. It doesn't happen that way. உன்னுடைய முயற்சின்னு இருக்கணும்ல. என்ன முயற்சினா சிம்பிள் சொல்லிடுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு முன்னாள் தெரியும் பிரதர், நீங்கள் இங்கே செய்யறதெல்லாம் மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்குறீங்க, அதனால் இந்த மோட்டிவேஷ்னல் டாக்னால நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் தோற்றுறோம் பிரதர். ஏன்னா எனக்காக இவர் செய்கிறாராம், ஜீசஸை நேசிக்கிறாராம், ஆனால் நேசிக்க ஆரம்பிச்சோன்னு தோற்றுருவாராம். ரைட். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் ஆரம்ப நாட்களில் இவர் சொல்கிறாருன்னு செய்தேன் பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க செய்தேன், ஆனால் எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் வரல.
இதையே இப்படி செய்து நான் லைஃப் லாங்காக ஏமாந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் பாதியில் விட்டுட்டேன் பிரதர்ன்னு. கடைசியாக இன்னொன்று சொல்லுவான், அது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நல்லா நடக்குது பிரதர், அவன் வரான் ஊழியக்காரனாக கல்யாணம் போயினே இருக்கிறான் பிரதர், நமக்கு தான் பிரதர் ராசியும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போவுமே சொன்னாங்க, தலையெழுத்து சரியில்லைன்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு ராசி இல்லை. அந்த மாதிரி யாராவது வந்திருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க நீங்கள் உங்களுடைய இதை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொன்னதே, ஏன்னா நீயா ஒன்றுமே பண்ணாத, உன்னை தீர்க்கதரிசி ஆக மாட்டார், உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக மாட்டார், உன்னை வைத்து 1000 பேருக்கு உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகளே புறப்பட்டு ஓடாது. உள்ளே ஒரு கிணறு இருக்கணும். ஜீசஸ் சொன்னார், இந்த யாக்கோபுடைய கிணறுலாம் யூஸ்லெஸ், நான் ஒரு கிணறு வைக்கிறேன், அதை உள்ளே வச்சிட்றேன், 24 மணி நேரம் தண்ணி ஓடிக்கினே இருக்கும், யார் வேணால் குடிக்கலான்னாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ எப்படி கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சமாளித்தாங்கன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் நினைச்சார் இல்லையா, அவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புகிறதுக்கு ஏதுவில்லாமல் இருந்தும் நம்பிக்கையுடன் அவன் விசுவாசித்தான். சான்ஸே இல்லை. அவனே சொல்கிறான், சரி செத்து போச்சுன்றான், ஒய்ஃபு சரி செத்து போச்சுன்றான், எப்படியா குழந்தை வரும்? ஸோ அவன் சொல்கிறான் சான்ஸே இல்லை. பவுல் தான் சொல்கிறாரு, சான்ஸே இல்லை, ஆனால் விசுவாசிச்சானா. சில வேளைகளில் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, சான்ஸே இல்லைனாலும் விசுவாசிட்டான்றாரு. ஏன்னா அவர் இல்லாததில் இருக்கிறதை போல அழைக்கிறவர். அது ரியலாக நடக்கும். இல்லாததே இருக்கிறது போல் ஜீசஸ் நினச்சா நடக்கும், இல்லாததே இருக்கிறதே போல் நான் சொன்னேன்னா அது ரியல் ஆகிடும், ரியல் ஆகாது. அதான் நமக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம். அப்போது இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்ட் என்னென்னா, தேவையில்லாத ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துன்னு வந்திருந்தான் கூட. அவன் பேர் லோத்துனா அது அவனுக்கு அர்த்தம் வெயில்னு அர்த்தம். இப்போல்லாம் வெயிலெலாம் போடுறதில்ல. அந்த காலத்தில் முதல் முறையாக ஹஸ்பண்டை பார்க்குறவனால வெயிலெலாம் போட்டு அது செர்மோனிஸை திறக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நம்ம எதுக்கு அதெல்லாம் விட்டு கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ்லாம் பேசக்கூடாதுங்க இல்லையா? அப்போ வெயிலெலாம் போடுறதில்ல. அந்த வேல் போட்டதுனால ஆண்டவரை சரியாக பார்க்க முடியல அவன். அப்போது என்ன ஆச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் அவன் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருந்தான், வேலை பார்த்துக்கின்னு உள்ளே உட்காந்துருந்தான். ஒரு நாள் சொன்னால் வெளியே வாடான்ட்டார். நேரம் நின்று, ஆபிரகாம் எங்கே? டென்ட்டு உள்ளே இருக்கேன் சார், வெளியே வா. நான் நீ ஒரு பையன் தானே கேட்குறேன், அங்கே பாரு என்னது இதெல்லாம், அதெல்லாம் லட்சக்கணக்கான நட்சத்திரம், அதான்டா உன்னுடைய பையன், என்னுடைய பையனுடைய பையன், எல்லாம் உன்னுடைய ஜாதின்ட்டார். அப்போது அவன் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் சும்மா டென்ட்டு உள்ளே உட்காந்துக்கினே பேசின்னு இருக்காத. ஆண்டவர் எப்படி உண்டாக்குவார் என்ன எனக்கு தெரியும், எனக்கு உள்ளாக இருக்கிறதுன்னு. பானையில் இருந்தால் தானே ஆழ்பையில் வரும் பிரதர். நீங்கள் சும்மா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் பண்ணிட்டு போயிடாதீங்க. நோ நோ நோ, அவர் இல்லாததை யாருக்கு படி செய்வார், ஒன்று ஊழியக்காரன்னு சொல்லுவார். என்னை எடுத்து பயன்படுத்துவார்னா உங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார். நல்லா கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காதானரை சுதந்திரிக்க முடியுமா முடியாதா? அடுத்த கேள்வி. ரைட், மோசே சொல்கிறான் முடியுன்றாரு, ஆண்டவர் சொல்கிறாரு முடியுன்றாரு. கிட்ட போயிட்டானுங்க. அப்போது கிட்ட போன உடனே 12 பேர் அனுப்புகிறாங்க. அந்த 12 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லலாம் ஈஸியாக போய் அடிச்சிடலான்னு, மிச்ச பேர்லாம் சொல்கிறான், ஏனாக்கியருடைய புத்தகத்தை கண்டோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம். செல்ஃபி எடுத்த மாதிரி சொல்கிறான் பாருங்க. அந்த காலத்தில் செல்ஃபியே கிடையாது. என்னடா அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு சொன்னேன். அடா நான் சின்னவங்களாக இருந்தாங்க, அங்கே உயரமாக இருக்கான்னு சொன்னால் புரிஞ்சு போச்சு. அதில் நான் வெட்டிக்கிளியை போல இருந்தேன். இப்போது இவனுங்க இதனால் என்னாச்சுன்னா, இவனுங்க வந்தவனுங்க 2 பேர் ஜோம் பண்ணி படுத்துட்டு இருப்பான் போல இருக்குது. இவன் நைட்டெல்லாம் போய் டென்ட்டில் சொல்லி எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டான். முதலாவது என்ன சொன்னேன்? விசுவாசம். 2வது என்ன சொன்னேன்? அவிசுவாசம். 3வது பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ்மெண்ட். தாவீது வந்திருக்கான், அவன் ஆடு மேய்க்கிறான், அவனுக்கு ஜாஸ்தி தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பாட்டு கேட்டு பாடியிருக்கான். ஏதோ அந்த பாட்டு இந்த தேவனை எடுத்த பாட்டான்னு தெரியல, பிசாஸ்லாம் ஓடி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்தான். அவங்க வீட்டில்
அவன் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவான். 4 வருஷம் கழிச்சு வரான் அவன். யார்? 4 வருஷம் கழிச்சு வரான். இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். கொஞ்சம் ஆடாகவே இருக்குது. வந்த ஒன்று கேட்குறான், தேவனை தூஷிக்கிறான். ஒருத்தன் பார்த்து சொல்கிறான், இவன் யார் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் வந்து தேவனுடைய மனுஷன். அவன் பார்க்கும்போது ஒரு டாக்டர் மாதிரி பார்த்துக்கிறான். விருத்த சேதனம் இல்லை. இவங்கெல்லாம் பார்த்தா கும்பில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவன் அண்ணன் தம்பிலாம். அப்போ போய் ஒருத்தட்டு கேட்குறான், சார் யார் சார் இவன்? ஒரு அண்ணன் வந்து சொல்கிறான், டேய் அந்த கொஞ்சம் ஆடு இருக்குது, அது எங்கடா விட்டு வந்தேன்னு நீ கேட்குறான். நான் தான் டிஸ்கரேஜ் ஆகிடுவேன். அதையா யாராட்டையா விட்டுருக்காடா, நீ போட. அவன் வேறு என்ன சொல்ல தெரியுமா? அவன் அவங்க அண்ணன் பக்கத்து இல்லாத பேக் சைடு திரும்பிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருந்தான். உன் வாழ்க்கையில் அதே சைடில் நின்று பேசினீன்னா அவன் சொல்கிறத நீ பயந்து ஓடி போடுவேன். 2வது சொல்லிட்டான், இந்த யுத்தம் வந்து ஆண்டவருடையது, நான் நொண்டியே இருக்க மாட்டேன். ஒரு நாள் போய் நான் குதிப்பேன், பிரசாரம் பண்ணணும், எல்லாம் பண்ணுவேன், தீர்க்கதரிசி ஆவேன், நல்லா ஊழியம் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் என்னை விடுவிக்க போகிறாரு. இந்த 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 யுத்தம் வந்து இது கிடையாது, இது பாதி வழியில் வருகிற யுத்தம் கிடையாது, இது வேறு மாதிரி யுத்தம். ஆண்டவர் என்னை விடுவிக்க போகிறாரு. இவன் யாரா வந்து நம்மகிட்ட சொல்கிறது? உன்னை சாப்பிடிக்கிறது மட்டும் இல்லை, உன்னை சின்ன சின்ன பீஸாக போட்டு காக்காக்கெல்லாம் போடுவேன்றான். அவன் பயந்துருப்பான், என்னடா அவன் சின்ன பையன் வெறும் ஆடுகிட்ட ஒரு திரும்ப தடியை வச்சுன்னு நம்மகிட்ட இவ்வளோ பேசினுக்கிறாங்க. ஒரு கல்லை வச்சு அடித்தான். வேகமாக என்ன அடித்தான்னா பேக் சைடில் விழுவான் இல்லையா? அப்போது வேதம் சொல்லுகிற அவன் ஃப்ரண்ட் சைடில் விழுந்தான். ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் கேட்டாங்களாம், எப்படி அவன் ஃப்ரண்ட் சைடில் விழுந்தான்? ஒரு பையன் சொன்னான்னா, அவன் வேகமாக அடித்த போது இங்கே அடித்த உடனே பாதியாக பேக் சைடில் சாஞ்சான். ஆண்டவர் பேக்லேருந்து ஒரு தட்டினாரு, ஃப்ரண்ட்டில் விழுந்துட்டான்னு. அப்போ ஆண்டவர் தட்டுவார், நீ ஏன் இது பண்ணுற? ஒரு இடத்துல ஒரு கப்பலில் போயிட்டுருக்காங்க, எல்லாம் சொல்கிறாங்க 14 நாள் அவன் சோறே தின்னல, சாவதான் போகிறோமே, கொஞ்சம் வெயிட்டாவது கம்மியாக இருக்கும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. அப்போது ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தேவனால் முன்குறியப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், இதெல்லாம் இருக்கிற ஆள் கீழ்த்தட்டில் உட்காந்துக்கிறான். எங்கே உட்காந்துருக்கான்? கீழ்த்தட்டில். இஸ் கால்டு அனாயிண்டட். அப்பாயிண்டட் மாலவி இருக்கிறான், மேலையில் இருக்கான், அவன் மேலேருந்து வேலை செய்கிறான். உன் வாழ்க்கையில் இன்றைக்கி நீ அனாயிண்டடாக தரையில் தான் உட்காந்துருப்ப, ஆனால் அப்பாயிண்டட் ஆள் மேலே இருப்பான். ஒரு நாள் தேவதூதன் ஒன்றது பேசுவான், ஏய் பவுல் நீ சாப்பிட மாட்டேடா, நீ இன்னும் போய் தீர்க்கதரிசனம் சொல்லணுன்னா மேலே வந்துட்டான். இனிமேல் கப்பல்லாம் ஒன்றும் போவாதுடான்னு அவன் கீழே போயிட்டான், இவன் மேலே வந்துட்டான். ஒரு நாள் நீ அனாயிண்டடாக இருக்கும்போது ஏன்னா தேவன் உனக்கு அப்பாயிண்டடாக இருக்கிற சூழ்நிலையை விட்டு அவரை இறக்கிட்டு உன்னை அனாயிண்டடாக மேலே வைப்பார். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்கள். அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, ரைட்? அப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், நீ அதை தான் நினைக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற சில காரியங்கள் நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். அதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொன்னால் அப்படியே ஆவ கிடையாதுன்னு. யோசேப்பு ஒரு நாள் எழுந்தான், அன்று ராஜாவினால் அழைக்கப்பட்டு பிரதானியாக மாறினான். தாவீது ஒரு நாள் காலையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வீட்டிலிருந்து செய்தி வந்தது, அந்த மாலை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்நாள் மிகவும் சோர்வோடு பல ஆண்டு அவள் ஜெபித்தாள். ஒரு நாள் தன்னுடைய பாரங்கள் எல்லாம் ஊட்டி விட்டாள். ஒரு மனதிலே ஒரு நிம்மதி வந்து விட்டது. பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக செய்தான். வீட்டிலே திரும்பி வரும்போது ராஜாவினுடைய மருமகனாக திரும்பி வந்தான். சவுல் ஒரு நாள் காலையிலே கழுதை தேட புறப்பட்டான். 3 நாள் கழித்து வரும்போது ராஜாவாக வந்தான். உன் வாழ்க்கையில் நடக்கும். சும்மா சோர்ந்து போயிடாத. சம்டே யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு மூவ், ரைட்? ஆனால் ஒரே ஒரு காரியம் பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணுடும் இல்லை, என் நாமத்தினால் எழுந்தாட கையை நீட்டான், தப்புன்னு தூக்கி விட்டான். நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ மோட்டிவேஷனெல்லாம் சொல்கிறோம், ஆண்டவர் கூட இருப்பார்ப்பா, ஆண்டவர் விட்டுட்டான்னு சொல்கிறாருல்ல. கை நீட்டியான்னு சொன்னால் அப்படி டைட்டாக கட்டிக்குவோம். கை தட்டி பாடியானா கை கட்டிடுவோம். கை நீட்டினோன்னே பேதுரு வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஏன்டா பயப்பட்டானாரு, கை நீட்டிட்டான், டப்பு தூக்கி விட்டார். அப்போ நீ அதை கூட செய்யலைன்னா எப்படி? எவன் ஜெபிக்க போனான்னு அவனோட கூட பாட்பாடிங்கன்னா உள்ளே போகிறான்.
அடுத்த நாள் காலையில் வந்திருப்பான், 3 மணிக்கு வந்திருப்பான். அடுத்த நாள் வேலை கிடச்சிட்ருக்கான் அவனுக்கு. வேலை கிடச்சிட்டு வந்து 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பான். வாழ்க்கையில் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. கையை நீட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் ஒரே நாளில் உன்னை வந்து ஒரு பொம்மையாக வரைஞ்சி போ தீர்க்கதரிசின்னு விடமாட்டார். நீ ஒரு பணக்காரன்னு விடமாட்டார். ஆண்டவர் பிடிச்சிக்கோ. இன்றைக்கி தான் உலகம் முடிய போகுது, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, உதவி செய்யலாம்னு நினைக்காத. You live tomorrow also. Jesus is alive tomorrow also. Yesterday was there. அதான் சொல்கிறார், I am that I amன்றார். நான் நேற்று இருந்தேன்டா, இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இருப்பேன்டா. உன் நினைவுகளை நான் தூரத்தில் அறிகிறேன். உன்னை நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்றவை இறுதியிலே என்றார். கடைசியில் பார்க்க போனால் நல்லா தான்டா இருக்க நீ. அந்த விசுவாசம் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள்.